Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட் மசாலா ஆப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கக்கூடிய இந்த மசாலா ஆப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கப் அளவு ரவா மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அவல் சேர்த்துக்கோங்க. திக்கான அவல் வேண்டாம், நல்ல மெலிசா இருக்க அவலா சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 இருந்து 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நம்ம தோசைக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டோம்னா போதும். மூடி போட்டு மூடி இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆப்பம் செய்ய வேண்டியதான். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் 1 கரண்டி அளவு மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. இது திக்காக தான் ஊற்றணும். நம்ம தோசைக்கு ஊற்றுற மாதிரி தின்னாலாம் ஊற்ற வேண்டாம். மேலே 1/2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுடுங்க. மேலெல்லாம் நல்ல ஹோல்ஸ் வருது பாருங்கள். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆப்பத்தை எடுத்துட வேண்டியதான். திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, நம்மளோட ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ரெசிபி ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் பண்ணிடலாம். தோசை மாவு வீட்டில் இல்லைங்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு ஸ்பைசியாகவும் இருக்கும். உங்களுக்கும் டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட கார சட்னி, தேங்காய் சட்னி, இல்லை வேர்க்கடலை சட்னி எது வேணாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். சாம்பாரோட சேர்த்து சாப்பிடும்போது கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.